கர்த்தருடைய இந்த நாளுக்குரிய செய்திக்கு போவதற்கு முன்பதாக எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு வார்த்தை முக்கியமாக இருக்கிறபடினாலே நான் முன்னுரையாக 1 சாமுவேல் 1:7 வாசித்துவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:7. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். போதும். இவள் அவளை மனமடிவாக்குவாள். எங்க போறாங்க? ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போறாங்க. அவள் இவளை மனமடிவா. அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சொல்லுகிறேன், ஆலயத்திற்கென்று நாம் கிளம்பும் பொழுது மனமடி வாக்குகிறவர்களில் ஒருவனாக அல்லது ஒருத்தியாக நான் காணப்படக்கூடாது என்கிற ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம். போகிறது ஆலயம். எங்க போறோம்? போறது சர்ச்சு. நம்முடைய கிரி என்ன பண்ணுது? மனமடி வாக்கு. உங்களால தான் லேட்டு, உங்களால தான் இது, அப்படி ஒரு காரியமும். இதற்கு எல்லாரும் ரெஸ்பான்சிபிள். சிறியவரான, மறுபடியும் சொல்லுகிறேன், சிறியவரானாலும் பெரியவரானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் கணவனானாலும் மனைவியானாலும் புருஷனானாலும் இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும். நான் எங்கே போகிறேன்? என் நிமித்தம் என் குடும்பத்திற்குள் மனமடிவு குறிப்பாக ஆலயத்திற்கு போகிற காரியத்திலே நான் உண்டாக்குகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் தருவராக. நம் தலைகளை ஒரு நிமிஷம் தாழ்த்தி, இப்பொழுது ஆல்ரெடி நமக்கு 11:25 12:25 தான் முடிப்பேன். ஓகேவா? சற்று ஆழமான சத்தியம் ஆகினால் நீங்கள் பொறுமையா இருக்கும்படி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். இதே சிந்தையோடு கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்கிற இதே சிந்தையோடு கூட வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை எனக்கு காண்பித்த போது, நான் இதை ஆயத்தப்படுத்தின போது இதற்குரிய கிரயத்தை நான் செலுத்த வேண்டி இருந்தது. உதாரணத்திற்கு, நாம் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறோம் என்றால் பரிசுத்தத்தை குறித்த சோதனை நமக்கு ஏற்படுவது போல இந்த வசனத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது இதற்குரிய சோதனை என்னை எப்பக்கத்திலும் நெருக்கி நான் அதிலே ஜெயிக்கிறேனா என்பதை ஆண்டவர் முதலாவது சோதித்து விட்டுதான் பிற்பாடு இந்த வசனங்களை பிரசங்கிக்கும்படி தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். ஆகையினால் வாசியுங்கள். 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இங்கே பார்க்கிறோம், இந்த வசனத்திலே ஆண்டவர் 3 காரியங்களை அங்கே தனித்தனியாக பிரித்தவர் சொல்லுகிறதை பார்க்க. 3மே ஒன்றுதான். ஆகிலும் முதலாவது என்ன சொல்ல? நீங்கள் நாம் பூரணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம். எல்லாவற்றிலும், சிலவற்றில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் நாம் பூரணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
மூன்றாவது, எதிலுமே இவர்கள் குறைவு இல்லை என்கிற நிலையை அடையும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த மூன்றுமே ஒன்றுதான் என்றாலும் ஆண்டவர் அதை தனித்தனியாக பிரித்து சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் நான் குறைவுள்ளவனாய் என்னை பார்க்க அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. என்னை எப்படி என் தேவன் பார்க்க விரும்புகிறார்? என்னை நிறைவுள்ளவனாய் அவர் பார்க்க விரும்புகிறார். ஆகையினால் தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 3:5 அவர் தன்னுடைய பலவீனத்தை அங்கே ஒத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஏதாகிலும் ஒன்றை செய்வதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்க. ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. பிலிப்பியர் 3:10 சொல்றார், எப்படியாயினும் நான் அது தகுதியாகும்படிக்கு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட காரியத்தை உடையவராக இருந்தார். கமாலியலுடைய பாதத்திலே படித்தவர். அவருடைய கோத்திர காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேலில் பிறந்த இஸ்ரவேல் என்ற பியூர் ஜூயிஷ். அப்படி ஒன்றிலும் அந்த நாட்களிலே மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் யூதராக இருந்ததுனால தான் இஸ்ரவேலில் பிறந்த இஸ்ரவேல், யூதரில் பிறந்த யூதன் என்றால் நான் பியூர் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒருவேளை ஒரு இன்டர்வியூ வைத்தால், இன்று உலக பிரகாரமான நடக்கிற ஒரு இன்டர்வியூ போல பவுலை கூப்பிட்டு இன்டர்வியூ வைத்தால், அவனுடைய கேள்வி கேட்கும் போது நீ எவ்வளவு படித்திருக்கிறாய் டிக்கு, நீ பாரு, எல்லா அவன் காரியத்தை சொல்லும்போது எல்லாவற்றுக்குமே பவுலுக்கு என்னதான் கிடைக்கும்? டிக்கு தான் கிடைக்கும். மரித்தோரை உயிரோடு எழுப்பி ஐத்துகு என்பவனை பிரசங்கம் பண்ணும் போது மேலிருந்து கீழ் வந்து மரித்தவனாக கண்டார்கள். அப்படிப்பட்டவன் அவனை உயிரோடு எழுப்புகிறான். அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்ல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை, நாட் ஈவன் சிங்கிள், ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நான் கைதான் வைத்தேன், அப்பதான் அதுதான் என்னுடைய அறிவு, என் கரத்தில் எதுவும் வல்லமில்லை. அப்போஸ்தலர் அதை சொல்ல, எங்கள் சுய பக்தியினாலாவது சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை, இயேசுவின் நாமமே இவனை விடுதல். அதுதான் பவுல் சொல்ற, தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்படி தாழ்த்துகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் செருபபாலை குறித்து சகரியா 4:10 நாம் வாசிக்க முடியும். அவனுடைய கரத்திலே என்ன இருக்கிறது? ஒரு கல்லும் தூக்கு நூல் தான் இருக்குது. அந்த தூக்கு நூல்ல என்ன இருக்கும்? ஒரு கல்லு, ஒரு நூலு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்தை கட்டும்படி வந்து. ஆனால் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கரத்திருக்க தூக்கு நூலை எப்படி பார்க்கிறதா? சந்தோஷமாய் பார்க்கிறது. 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய 7 கண்களும் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய முழு மொத்த பார்வையும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் அந்த ஒரு கல்லும் ஒரு நூலும் கொண்டு வந்திருக்கிறவனை பார்த்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது, அங்கே அவன் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன கல்லு, ஒரு பெரிய பர்வதம், அந்த கான்ட்ராஸ்ட். ஒரு சின்னது, மிகவும் அளவிட முடியாத பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் அரைக்குறையாக, அவர் சொன்னபடியே உண்டானது. அவன் ஆலயத்தை கட்டி முடித்தான், அரைகுறையாக அல்ல, பரிபூர்ணமாக கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அப்ப கிருபை உண்டாவதாக. குறைவுள்ளவர்கள் தான் இவர்கள், எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். தேவனை நம்பி அவருடைய பாதத்தில் வந்து உண்டாக கடவது என்று சொன்னார். நிலவு, ஒரு பாதி நிலவு உண்டாச்சா? இல்ல ஒரு பாதி சந்திரன் உண்டாச்சா? சூரியன் சூரியன் உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது பரிபூர்ணமான ஒரு சூரியன். அதற்கு அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் உண்டாகச்சு, அப்படி அல்ல. உண்டாக கடவது என்றால் பரிபூர்ணமாய் நம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கும்படி விரும்புகிறார்? பூரண, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பூரணர்களாயிருக்கிறோமா? நம்முடைய விருப்பமா தானே? இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் அது எல்கேஜியில் சேர்ந்தாலும் சரி, காலேஜில் சேர்ந்தாலும் சரி, எத்தனை மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோம்?
ஃபுல் மார்க் 100 மார்க் எடுக்கணும். அது எல்கேஜி தானே படிக்குது, இப்போ எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி நாம் நினைக்கிறது இல்லை. எல்கேஜில என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், யூகேஜிலே வரணும், டாப்ல வரணும், அப்படிதான் யோசிக்கிறோம். ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனா பரவாயில்லன்னு விடுறோமா? கொதிக்குது நம்முடைய இருதயம், என் பிள்ளை இதிலே தவறி விட்டதே. அப்போ காலேஜ் படிக்கிற பள்ளிங்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? இப்போது நீ போகிறாய், வரும்போது எப்படி வரணும்? ஒரு கோல்டு மெடலிஸ்டா வரணும். நம்ம கீழாக நினைக்கிறது இல்லை நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம் மேலாக நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைந்து போவதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறான். ஆகினால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை பார்த்து என்ன சொல்லலாம்? பிதா, நீரின் பிதா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு நமக்கு அதற்கும் ஒரு படி மேலே ஆண்டவர் நமக்கு இன்னும் நாம் அதில் குறைவுள்ளவர்களாய் காணப்படக்கூடாது என்று சொல்லி எப்படி அவரை அழைக்கும்படிக்கு நமக்கு கொடுத்தாருக்குன்னா, அப்பா பிதாவே. அதற்கு அடுத்த லெவல் அப்பா பிதா மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ரூத் 3ஆம் அதிகாரத்திலே ரூத்தை அவள் காலையிலே போய் அந்த கதிர்களை பொறுக்கிக் கொள்ளும்படி அங்கு அனுமதிக்கிறான் போவாஸ். அவளிடத்தில் பட்சமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஆனால் சாயங்காலத்திலே அவள் போய் தன்னை சப்மிட் பண்ணும்படி போகிறாள். அப்பொழுது கதிர் வாங்குவதற்கு அல்ல, தன்னை சப்மிட் பண்ணும்படி போகும் பொழுது அவன் 6 படி கோதுமை கொடுத்து அங்கே அவள் நிறைவுள்ளவளாய் அவளை அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ நான் வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்போ நான் வளரும்படி, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, வளர வேண்டும் என்றால் நாமெல்லாம் எத்தனை வேலை சாப்பிட்றோம்? 3 வேலை சாப்பிட்றோம். 3 வேலையிலும் ஒரு 4 ஹவர் பிரேக் இருக்கும். காலையில் 9 மணிக்கு சாப்பிடுமா, திருப்பி 1 மணிக்கு ஆனா குழந்தை அப்படி சாப்பிடுமா? எவ்ரி 1 ஹவர். உங்களுக்கு தெரியும், குழந்தை நீங்க வளர்த்து எவ்ரி 1. அப்போ வசனத்தினுடைய தாகம் எப்பயோ ஒரு முறை வருது அல்ல, ஃப்ரீக்வென்ட்லி. அதுதான் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை ஒரு ரொம்ப அந்த குழந்தைக்கு கேப் விட்டா என்ன ஆகும்? அது கேப் விடாம அழுவும். பால் கொடுக்கும்போது எந்த பாலா இருந்தாலும் எவ்ரி 1 ஹவர் குழந்தைக்கு அதை கொடுக்கணும், அல்லது ஒரு ஷார்ட் டைமுக்கு குழந்தை கொடுக்க வேண்டும். அதில் அது வாஞ்சியோடு இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதை. அப்போ வசனத்திலே நாம் வளர வேண்டுமானால் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 11-12 வாசியுங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன். இங்கே பார்க்கிறோம், என் ஜனம். பேர் என்னது? என் ஜனம். தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம்தான். என் ஜனமோ என் சத்தத்திற்கு, அதாவது வசனத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் அங்கே அங்கலாய்ப்போடு சொல்லுகிறதை பார்க்கிறார். அப்படி செவி கொடுத்தால் என்ன நடக்குமா? 12ஆம் வசனத்திலே, நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் வசனத்துக்கு செவி கொடாமல் போகும்போது, அல்லது வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்க தவறும் போது என்ன நாம் அனுமதிக்கிறோம் என்றால், தேவன் சாத்தானோடு போர் செய்து நமக்கான வெற்றியை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு நாம் தடை பண்ணுகிறவர்களா இருப்போம். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றார்? நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கு, நம் பூமியில் இருக்கிறோம். இங்கே 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? இந்த வசனத்தை கைகொள்ளாமல் போகிற தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் அந்த வசனத்தை இப்படிதான், வேதனை. அது தேவன் அப்படி இல்லை, அந்த வேதனையின் உச்சம். பரலோகத்துல கண்ணீர் இல்லை, களிப்பு, வெறும் சந்தோஷம் தான் பார்க்கிறோம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இருதயம் நம்மை குறித்து, தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து நாம் வசனத்தை கைகொள்ளாமல் நாளைக்கு நான் வாசிப்பேன் அல்லது நாளைக்கு நான் படிப்பேன் என்று சொல்லி போஸ்ட்பான் பண்ணி தள்ளி போடுகிற போது ஆண்டவருடைய இருதயம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால்
நலமாயிருக்கும். 14ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை தான் நாம், ஒரே ஒரு வசனத்தின் வார்த்தையை முன்னிதான் நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5:22 வேகமாக. போதும். நாம் தியானிக்க போகிற வார்த்தை நீடிய பொறுமை. முதலாவது நமக்கு என்ன வரட்டும்? பொறுமை வரட்டும். அதுக்கப்புறம் நீடிய பொறுமை. நாம் அன்போடு நிறுத்தி விடுகிறோம், ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி. உண்மைதான். ஆகிய பொறுமை, நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்றால் என்னவென்றால், நெருக்கமான ஒரு நேரத்திலே அல்லது நமக்கு டிலேவாகிற நேரத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது இயல்பாகவே நம்முடைய மாம்ச கிரியைகள் வெளிப்படும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கோம், நம்ம மேல இருக்கிற கையை நம்ம மேல போட்டா முதல் விஷயம் என்ன சொல்லுவோம்? பார்த்து, கொஞ்சம் கை பட்டுருச்சு, வலிக்குது. 2வது முறை ப்ளீஸ். 3வது முறை அவ்வளவுதான், நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அப்போ பொறுமை என்பது அந்த கத்தரல்ல, அந்த கத்துற நேரத்துல கத்தாமல் இருக்கிற மதியா, அதுதான் பொறுமை. ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் என்னை பாதிக்கும் பொழுது அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடை நான் தாங்கிக் கொள்கிறேன் அல்லவா? அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னால், துன்பத்தை தாங்கும் ஆற்றல் தான் பொறுமை. இந்த பொறுமை யார் கொடுக்கிறது? எப்படி கொடுக்கிறார்? அது ஏன் நமக்குள் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்டவைகள் தான் இந்த நாளிலே தியானிக்க. வேகமாக வாசியுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 15:6. போதும். பொறுமை யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறார். பொறுமையை தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? 4ஆம் வசனம் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால். போதும். அப்போ வசனம் எனக்குள்ளே போக 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 எனக்குள்ள என்ன உண்டாகும்? பொறுமை. பொறுமை என்பது ஒரே நாள்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற காரியம் அல்ல. பொறுமையா எனக்குள் பொறுமை, அதற்கடுத்தது நீடிய பொறுமை வர வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளே போக வேண்டும். அது உள்ளே போக போக என்னுடைய மாம்ச கிரிகள் எல்லாம் அழித்து எனக்குள்ளே ஒரு காரியத்தை வெளிப்பட பண்ணுகிறது. அதன் பொறுமை. அந்த பொறுமை பின்னாளிலே நீடிய பொறுமையாக மாறுகிறது. நான் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு பாத்திரம் மோசே. 2:12 பார்க்கிறோம், எகிப்தியனை கொன்று என்ன பண்ணான்? மணல்ல புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். அவசரம். என் கையினாலே தேவன் ரட்சிப்பை அருளுவார் என்று சொல்லுகிற அந்த அவசரம் எகிப்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு அங்கே நீதி செய்கிறதை பார்க்கிறோம். அந்த அவசரத்தின் நிமித்தம், அந்த பொறுமையை அவன் இழந்தது நிமித்தம் அவன் என்ன பண்ணப்பட்டான்? வனாந்திரத்திற்கு ஓடி போனான். ஆனால் பின்னாளிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று. நமக்கு வாசிக்க சமயம் இல்லை, ஆகினால் நான் சொல்லி போகிறேன், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். என்னாகும் 12:3 எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாயிருந்தான். இப்படி, அதாவது ஒரு காரியம் தனக்கு முன்பாக அநியாயமாய் நடக்கும்போது அவனை சாகடித்து மணலிலே புதைக்கிற அந்த துடிப்பை உடையவன். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தின் சகல சாஸ்திரத்திலும் கற்று தேறினவனானான். அப்போ உலகத்துல நம்ம எந்த டிகிரி வாங்கியிருக்கலாம், அது நமக்குள்ளே பொறுமையை உண்டாக்காது. பொறுமையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். எதன் மூலம் கொடுக்கிறாரு?
வசனத்தில். இதுதான் இந்த நாளிலே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நான் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்கலாம், உலகத்தில் இருக்கிற ஃபேமஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில படித்தான், சகல காரியங்களிலும் வல்லவனானான், எக்ஸ்பர்ட், வல்லவனானான். அப்படி இருந்தவனுக்கு ஒரு அநியாயத்தை சகிக்க முடியவில்லை, பொறுமை இல்லை. உடனே எடுத்து அவனை கொலை செய்து மண்ணிலே புதைத்து போடுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து என்ன வைத்திருந்தார்? பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனத்தை 6 லட்சம் ஜனத்தை வேறு பிரித்து எகிப்தின் அடிமைத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். அவன் கையினால் பலத்த செய்கைகள் செய்யப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இது அவனை குறித்த முன்குறித்து. ஆனால் இப்பொழுதோ அவன் பதறுகிறான், பொறுமை இல்லாதபடி அவனை அந்த காரியத்தை செய்தபடினாலே ஆண்டவர் அவனுக்குள்ளே பொறுமையை உண்டாக்கும்படி ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே செய்கிறார். என்ன செய்கிறார்? முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தது வனாந்திரம். எங்கே ஓடி போனா? வனாந்திரத்திற்கு. 2வது தனிமை, 3வது அக்கினி. வனாந்திரத்திலே கொண்டு போய் ஆண்டவர் ஒன்று செய்தார். என்ன செய்தார்? நாம் அறிந்திருக்கிறோம், உன் பாதரட்சியை அவிழ்த்து போடு. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்மை வனாந்திரத்திற்கு கொண்டு போய்தான் நமக்கு அந்த பொறுமையை கொடுப்பார். நம்மை தனிமைப்படுத்திதான் தேவன் நமக்குள்ள அந்த பொறுமையை உருவாக்குவார். தம்முடைய வசனத்தினால, அவருடைய கிரியையினால. அங்கே பார்க்கிறோம், உன் காலில் இருக்கிற பாதரட்சையை நீ கழற்றி போடு என்று சொல்லுகிறார். வனாந்திரத்தில் கொண்டு போய் எதையெல்லாம் நம்மிடத்தில் கழற்ற வேண்டுமோ, நீக்க வேண்டுமோ, அதை எல்லாவற்றையும் தேவன் நீக்குகிறவராய் இருக்கிறார். அவன் முதலாவது அவனுடைய பாதரட்சி எதற்கு காட்ட சொன்னார் ஆண்டவர்? இது பரிசுத்த பூமி என்று தெரியும், ஆனால் இன்னொரு காரியம் உண்டு. உன் கோலை கீழே போடு என்று சொல்லும் போது என்ன மாறிச்சு? சர்ப்பமாக மாறினது. மோசேக்கு தெரியுமா என்னுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கோல் பாம்பாக மாறுன்று? தெரியாது. செருப்பு போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஓடி இருப்பான். இப்போ ஓட முடியாது, முள்ளு குத்தும். அதான் ஆண்டவர் நடத்துற வழி. நமக்கு ஒரு முதலாவது ஒரு கட்டத்தை போட்டுருவார். பொறுமையை இழக்கும் பொழுது அதை தேவன் நமக்குள்ளே உருவாக்க வேண்டுமானால் ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நம்மை நிறுத்தி, வனாந்திரம் என்கிற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி, நம்மிடத்தில் எதை கழற்ற வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதை கழற்றி நம்மிடத்தில் அந்த கோலை சர்ப்பமாக மாற்றி அங்கே அவனை உருவாக்குகிறார். உருவாக்கி இப்பொழுது எதற்கெடுத்தாலும் வேகமாய் பேசின மோசே முதலாவது அவன் பேச்சில் என்ன பண்றாரு? தடை பண்ற. தடனஸ், அந்த டிலே எக்ஸ்டெண்ட் பண்றார். முன்னாடி ஒரு 2 வார்த்தை பேசுகிறதுக்கு 2 நிமிஷத்துல பேசணும், இப்ப 20 நிமிஷம் ஆகிறது. கடைசியில் அவனை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி 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 எந்த இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார் தெரியுமா? மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பேசும்போது மோசே என்ன பேசினான் சொல்லுங்க? அவன் ஒன்றும் பேசவில்லை. எப்படி எந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு. ஒரு அநியாயம் நடந்தாலே உடனே கத்தி தான், உடனே கொலை தான். அப்படி பண்றவனை அவனை வனாந்திரத்திற்கு கொண்டு போய் அவனிடத்தில் இருந்தவைகளை ஒவ்வொன்றாக கழற்றி இப்பொழுது அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். என்னாகும் 12:13 பார்க்கிறோம். எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அப்போ பொறுமையை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்றால், முதலாவது பொறுமையை கொடுக்கிறது தேவன். அதை எப்படி கொடுக்கிறார் என்றால் வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நான் பொறுமையாய் இருக்கிறதனுடைய அவசியம் என்ன? தேவன் கொடுக்கிறார், வசனத்தின் மூலம் தான். அதற்கு அவசியம் என்ன? ஒரு பொருளை வாங்க, இப்ப இதுக்கு அவசியமா கேட்கிறோமா? கேட்கிறோம். வீட்டுல ஒய்ஃப் வாங்க சொன்னாங்கன்னா கேட்போம், இது வேணும். இப்ப அவசியமா? இந்த மாசத்துக்கு அவசியமா? இல்ல நெக்ஸ்ட் மந்த் பாத்துக்கலாமா? அப்போ பொறுமையினுடைய அவசியம் என்ன என்கிற ஒரு 5 காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். சமயத்துக்கு ஏற்றபடி வாசிக்கலாம். முதலாவது, ஏன் எனக்குள் பொறுமை வேண்டும்? யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்க பார்க்கிறோம், நமக்கு பொறுமை எதற்கு வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை
சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவை. நம்மை நோக்கி வார்த்தை வரும் பொழுது, நம்மை நோக்கி தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, எதிலே நாம் குறைவுள்ளவராக அதை குறித்து ஒரு வார்த்தை வரும் பொழுது வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள நமக்கு பொறுமை தேவை. 20ஆம் வசனத்தை வாசிங்க. அழுக்கு என்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? 21ஆம் வசனம் சகலவித அழுக்கு என்று, அது எந்த அழுக்கு என்று 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. போதும். அப்ப அழுக்கு எது சொல்லுங்க? மனுஷருடைய கோபம். அதுதான் 21 அழுக்கு. சகலவித அழுக்கையும் நாம் நீக்கிவிட்டு, இன்னும் எபிரேயர் 13:22 நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். வசனத்தை நான் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டாலே அவர் எவ்வித பாத்திரமாக வணைந்து கொள்ளும்படி என்னை முன்குறித்து என்னை அழைத்தாரோ அவருடைய சித்தம் என்னிலே நிறைவேறும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் ஸ்தேவானை குறித்து அறிந்திருக்கிறோம். அவன் அநேக காரியங்களை பேசும்பொழுது அங்கே அமைதியாக இருந்த ஜனங்கள், இஸ்ரவேலரே நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணா? பல்லை கடித்து உண்மையை சொல்லுகிறான். மற்ற காரானூலில் இருக்கும்போது மகிமையின் தேவன் தரிசனம் அதெல்லாம் சொல்லும்போது அமைதியா கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த தவறை ஸ்தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அங்கே சுட்டி காட்டும் போது உடனே பல்லை கடித்து கல்லை எடுத்து எறிகிறதை பார்க்கிறோம். அப்போ வசன பொறுமை எனக்கு எதற்கு தேவை என்றால், வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது எனக்கு பொறுமை தேவை. ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் எவ்வித பாத்திரமாக வணையும்படி என்னை ரட்சித்தாரோ அந்த சித்தம் நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் எபிரேயர் 1:3 மிட்பகுதியை நாம் வாசிக்கும் போது சகலவற்றின் தம்முடைய வல்லமை இல்ல வசனத்தினாலே தாங்குகிறவராய், சர்வமும் வசனம்தான், அதற்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் அதற்கு பிற்பாடுதான். சகலத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே அவர் தாங்குகிறார். எனக்குள்ளே வசனமே இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசனமாய் மாறும். வசனம் எனக்குள்ளே போவதற்கு, யார் ஒருவர் வசனம் உள்ளே போவதற்கு தடை பண்ணி நிறுத்துகிறோமோ அவருடைய வாழ்க்கை விசனம் உள்ளதாக தான் இருக்கும். கர்த்தருடைய வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும். ஒரு செய்தி நம்ம நோக்கி வரும்பொழுது இது அவங்களுக்கு பேசுறாங்க, இது இன்னாருக்கு, அப்படி இல்லை. தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை இன்று எனக்காகத்தான் தேவன் பேசுகிறார். நான் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளரும்படி, எனக்குள்ளே ஆவியின் கனி காணப்படும்படி தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி யார் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் நிச்சயமாக வெளிப்படும். இன்னும் சங்கீத புஸ்தகத்திலே 47 வாசிங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? 47 புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ யாரைக்கு வசனம் வரும்போது இது எனக்கு தான், இது எனக்கு தான். ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். பிரசங்கிக்கிற நானும் சொல்ல, இது எனக்கு தான். மெசேஜ் ஆயத்தப்படுது யாரோ ஒருவர் வைத்து ஆயத்தப்படுத்துகிறது அல்ல. அப்படி ஒருவரை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒருவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் செய்ய என்னை முன்மாதிரியாவே என்றார். எனக்கு என்ன சொல்லுகிறீர்? அப்படிதான். அப்போ தாவீது சொல்லுகிறான் மற்றவங்களை பார்த்து, உங்களுக்கு தான் இல்லை, புஸ்தக சுருளி என்னை குறித்து, வேதத்தில் எனக்கு தான், என்னை குறித்து வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. எசேக்கியா ராஜா 20:8 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சொல்லை கேட்க மனதில்லாமல் என்று அங்கே இஸ்ரவேலரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் மன்னா மாத்திரம் கொடுக்கவில்லை, வேற என்ன கொடுத்தார்? சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணத்திலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம். நீ வாலாகாமல் தலையாவாய் சொல்லும்போது அது உண்மைதான். ஆனால் அதே பிரமாணத்திலே ஆண்டவர் ஆலோசனையும் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி செய்கிறவர்களுக்கு தான் என்ன ஆகும்? வாலாகாமல் தலையாவாய்.
நமக்கெல்லாம் வாக்குத்தத்தம். ஆண்டவரே வாக்குத்தத்தம், அதே பிரமாணம் தான். அந்த பிரமாணத்தில் 2 காரியம் உண்டு: தேவனுடைய வாக்குத்தத்தம், இன்னொன்று தேவனுடைய வசனம். இன்னும் 1 பேதுரு 2:3 பார்க்கிறோம். வாசிங்களத. நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆகிய நமக்கு சமயம் குறைவா இருக்கிறபடினால் நாம் 2வது காரியத்திற்கு, பொறுமை எனக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று 2வது காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40:1 வாசிங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கா எனக்கு பொறுமை எதற்கு என் வாழ்க்கையில வேண்டும் என்றால், கர்த்தருக்காக காத்திருப்பதற்கு. சங்கீதம் 42 அடுத்த பேஜில் பாருங்க. 42:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ரிப்பீட்டடாக தாவீது அந்த வார்த்தை காத்திரு, தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். அநேக இடங்களில் அதை சொல்லி இருப்பார். 42 சில இடங்கள், நீ என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு 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 என்று அங்கே ரிப்பீட்டடாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுரு கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரை பிடிக்க வருவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன பண்றான்? பிடிக்க வந்தவன பட்டயம் இருக்கிற பட்டயத்தை எடுத்து வெட்டினான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக அவன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் இவனை வெட்டட்டுமா? ஆண்டவர் வெட்ட சொன்னாரா? சொல்லுங்க. வெட்ட வானான்னு சொன்னாரா? சொல்லுங்க. வெட்ட சொன்னாரா? இல்ல. சரி, வெட்ட வானான்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஆனா அவன் என்ன பண்ணா? வெட்டிட்டான். இது இப்ப பார்க்கும்போது, பேதுரை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கும். நாமளும் அதை தான் செய்யறோம். என்ன சொல்றோம்? ஜெபத்திலே ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை இப்படியா இருக்கிறது, நீர் எனக்கு உதவி செய்யும். ஆனா பேதுரு மாதிரியே தான் நம்மளும். அங்கிருந்து பதில் வர்றது ஆண்டவர்லாம் லேட் ஆகும். அவர் வழிக்கு போனா என்னாவும்? லேட் ஆகும். காத்திருப்பதற்கு நமக்கு மனதில்லை, அவசரப்படுகிறோம். என் வேளையிலே என் காரியம் முடிய வேண்டும். அது கர்த்தர் முடிக்கிறாரு, நானே முடிச்சிடுவேன். பேதுரு பண்றது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா, தன்னுடைய அப்ளிகேஷன் வைக்கிறான். ஆண்டவர் செய்யாதன்னு சொல்லவே இல்லை, அமைதியா இருந்தாரு. அதற்கு முன்பு என்ன பண்ணிட்டான்? பட்டயத்தை எடுத்து காதை வெட்டிட்டான். அப்போ நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஊற்றுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருவதற்கு முன்பே நாம் அவசரப்படுகிறோம், நம்முடைய பொறுமையை இழக்கிறோம். அது நிமித்தம் வருகிறது நஷ்டம். ஆண்டவர் விட்டு தூர ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பேதுரு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பான வார்த்தைகள். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருவதற்கு முன்பதாக தானே அந்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவருடைய வாழ்க்கையில இங்க பொறுமை அங்கே பரீட்சை பார்க்கப்படுகிறது. இன்னும் தாவீதின் வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்த்தோம். 3ஆம் வாசகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 26:8 தாவீது எப்படி நடந்து கொண்டான்? தாவீதை ஏன் தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார்? வாசிங்க 26:8 1 சாமுவேல். இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக
ஆமென். இங்கே பார்க்கிறோம், தாவீதினுடைய சத்துரு சவுல், அவன் சத்ருவாய் தான் அவனை பார்த்தான். தன் மருமகனாய் இருந்தாலும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் மேல் ஈட்டி எறிகிறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பொறாமையினால் நிறைந்து அவன் அந்த காரியத்தை எப்படி ஆகிலும் நான் தாவீதை கொலை செய்து போடுவேன் என்று அவன் ஊர் ஊராய் வனாந்தரமாய் சுற்றின போதிலும் அவன் எல்லா இடத்திற்கும் வேவுக்காரர் அனுப்பி எங்கே இருக்கிறான் என்று பார்த்து ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுகிறது போல அவன் வேட்டையாடி வருகிற வேளையிலே சம்பவம் உல்டாவா நடக்கிறது. என்ன என்றால், சவுலுடைய ஜீவனை எடுப்பதற்கு நன்றாக தாவீதும் அவனோடு இருந்தவர்களின் கையிலே அவன் மாட்டிக்கொள்கிறான். அப்பொழுது கூட இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரே குத்தாக அவனை குற்றி போடட்டுமா? இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வருமானால், நம்மை வனாந்தரத்தில் ஒரு இடத்திலே சிட்டியில் இல்லாமல் நம்ம வனாந்தரத்தில் அலைய விட்டு நம்முடைய ஒவ்வொரு நாள் இரவு தூக்கத்தையும் கெடுக்கிற ஒரு மனுஷன் நம் கைகளிலே மாட்டிக்கொள்வானால் நம்ம என்ன செய்வோம்? அப்பவே என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்து, இதுதான் ரைட் டைம், நீ இந்த பக்கம் இருந்து குத்து, நான் என்ன பண்றேன், இந்த இன்றைக்கோட இவனுடைய கதையை முடித்து விட்டால் அடுத்தது சவுல் என்ன ஆகலாம், ராஜாவாக மாற முடியும். நன்றை கவனி. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தாவீது சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான். சவுலுக்கு தெரியும் அது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கை போடக்கூடாது உணர்வுள்ள இருதயம் இவனுக்கு இல்லை. ஆனால் இவன் சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கைகளை நான் போட மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் தான் என்னை ஆரம்பித்தார். என்னை அபிஷேகம் பண்ணினது யார்? ஈசாயின் குமாரனாக கடைசி அபிஷேகம் பண்ணிவித்தார். அதாவது கர்த்தர் ஒன்றை ஆரம்பித்த காரியத்தை அவருடைய கரத்தினாலே முடிவை, இந்த பரிபூர்ணத்தை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பினான். நடுவில் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. நான் இந்த காரியத்தை கொஞ்சம் உல்டாவா யோசித்து, ஒருவேளை தாவீது மாட்டிருந்தா சவுல் என்ன பண்ணிருப்பான்? க்ளோஸ் பண்ணிருப்பான். அப்போ நீ சங்கீதக்காரன், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று வார்த்தையிலே மாத்திரம் சொல்லவில்லை, தன்னுடைய கிரியையிலே அங்கே காண்பிக்கிறான். பொறுமையாக இருக்கிறான். இது என்னுடைய கையிலே அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் நான் ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறேன், கர்த்தருடைய கரத்திலிருந்து. ஏனென்றால் அவர் அதை ஆரம்பித்திருக்கிறார். என் தேவன் அதை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்தே முடிவு பரிபூர்ணம். ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்றால் அதை பாதியிலே விட்டுவிட்டா எப்படி இருக்கும்? அல்லது பரிபூர்ணம், அதுக்கு எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அது குடி போகும்போது நன்றா இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பித்து விட்டோம். ஜெபத்தில் நாம் ஒரு காரியத்தை வைக்கிறோம், தேவனிடத்திலிருந்து பதில் வருவதற்கு முன்பே செய்யாதே என்று வருவதற்கு முன்பதாகவே நாம் தீவிரித்து பொறுமையை இழந்து நாம் அந்த காரியத்தில் செய்யும் பொழுது அதனுடைய முடிவு தேவனை விட்டு தூர ஓடும். நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் எந்த காரியத்திலெல்லாம் நாம் அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்ததோ அந்த காரியத்தில் நாம் ஒன்றை நிச்சயமாய் செய்திருப்போம். என்ன செய்திருப்போம்? பொறுமையா இருந்திருக்க மாட்டோம். எந்த இடத்துல நாம் பொறுமையா இருந்திருக்க வேண்டுமோ, கர்த்தருடைய கிரியைக்கு நாம் காத்திருக்க வேண்டிய அந்த இடத்திலே நாம் அவசரப்பட்டது நிமித்தம்தான் நமக்கு வேதனை. ஆகையால் முதலாவது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து. இரண்டாவது காரியத்தை, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இன்னும் யாக்கோபு 5:11 வாசிங்கள். யாக்கோபு 5:11. பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆமென். போதும். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 அதிகாரங்களில் யோபனுடைய பாடுகளை குறித்து சொல்லப்படும். 42ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் இழந்த எல்லாவற்றையும் சொல்லுங்க, இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். ஆகிய சமீபத்தில் அப்படி ஒரு கேள்வியை கேட்கும்படி வேதமை மனமகிழ்ச்சி என்கிற காரியத்தில் கேட்க முடிந்தது. அப்போ இங்க பார்க்கிறோம், ஒருவேளை அந்த 42ஆம் அதிகாரம் யோபியிலே எழுதப்படாதிருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கும்?
நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். என்ன பயம் தெரியுமா? ஆண்டவர் நல்லா கொடுப்பாரு, என்ன பண்ணுவார்? ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு. வானாம்பா கொடு, இப்ப இருக்கிறதே எனக்கு போதும். ஆனால் இப்ப கர்த்தர் தான் அதை ஆரம்பிச்சார். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்து ஆரம்பிச்சது யாரு? கர்த்தர் தான். அப்போ 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 26ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்வார், அவர் வலதுபுறம் கிரிகை செய்கிறார், இடதுபுறம் கிரிகை, ஆனால் நான் காணவில்லை. அவன் பார்க்க முடியல, ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்க்க முடியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஆண்டவர் கிரிகை செய்து கொண்டேதான் இருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்தான். யாக்கோபில சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செயலின் முடிவு அதுதான். இப்படி ஒரு முடிவுனா அப்ப நமக்கு அது ஆறுதலாக, எக்ஸாம்பிளாக தேவன் அங்க வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நான் ஒரே நாளிலே எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் என் தேவன் எப்படி தருவார்? ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு எக்ஸாம்பிள். பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அப்போ பொறுமை எனக்கு தேவை. எனக்குள்ளதை நான் சுதந்திரிக்க எனக்கு பொறுமை தேவை. இன்னும் ஒரே ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.